Hi, I'm Sandhya. I'm a retired teacher from Kendriya Vidyalaya Sangathan. நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 50 நிறைய இடம் சுற்றிலாம் இருக்கேன். ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர். அதனால் ஐ யூஸ் டு ஜஸ்ட் சி எந்த ட்ராவல் வந்து மோஸ்ட் கன்வீனியன்ட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் போயிட்டே இருப்பேன். பட் இந்த தடவை வந்துட்டு சுந்தர் ட்ராவல்ஸ் பற்றி எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஆல் ஆஃப் எ சடன் இந்த ட்ரிப்புக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன், நேபாள் ட்ரிப்புக்கு. ரியலி இட் வாஸ் எ ஒண்டர்ஃபுல் ட்ரிப். நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, எதில் ஒண்டர்ஃபுல் சொல்கிறேன்னாக்கா, காஸ்ட் வைஸ் இட்ஸ் வெரி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. செலவு ரொம்ப கம்மி தான். நான் வந்து இந்த நேபாள் ட்ரிப்பு நிறையா ட்ராவல்ஸ் பார்த்துட்டு இருந்தபோது நியர்லி 70, 80, 90, 1 lakh, 1.5 lakhs இப்படி தான் நிறையா போட்டுகிட்டே இருந்தாங்க. இவங்க இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன சந்தேகம் என்ன வந்ததுன்னா, ஒருவேளை இவங்க வந்து நம்மளை சாதாரண ஹோட்டலில் தங்க வச்சு லிஃப்டெல்லாம் இல்லாமல் மேலே ஏற வச்சுருவாங்களோ, மூட்டை தூக்க வச்சுருவாங்களோ, அப்படி இப்படின்னு ரொம்ப கொஞ்சம் பயந்தேன். மோரோவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட கொஞ்சம் பயந்தேன். பட் ரியலி இட் வாஸ் ஒண்டர்ஃபுல். ஆல் த ஹோட்டல்ஸ் வேர் 4 star and 5 star rate and very comfortable and the team was very very friendly. எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா வயசானவங்களுக்குலாம் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் போக வரத்துக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த ட்ரிப்பில் நான் என்ன ஜாஸ்தி பார்த்தேன்னா, நான் பல ட்ராவல்ஸ் போயிருக்கேன். இந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து தண்ணி வந்து ட்ரிங்கிங் வாட்டர் நிறையா கொடுத்தாங்க. இந்த சென்ஸ் மற்ற இதிலெல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பாட்டில் கொடுப்பாங்க. மற்றபடி நம்ம ஹோட்டலில் இருக்கிற தங்க வைக்கிற ஹோட்டலில் இருக்கிற பாட்டில் எடுத்து வச்சுப்போம். அப்படி இப்படிலாம் இருக்கும். இல்லை வாங்க வேண்டியிருக்கும், அப்படிலாம் இருக்கும். பட் இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து எனஃப் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துட்டே இருந்தாங்க. யாரும் ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ணல. அது மாதிரி ஃபுட்டுன்னு சொல்ல வந்தேனாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு. வயிற்றுக்கு யாருக்குமே கெடுதல் பண்ணல. யாருமே சிக்காகலை. அந்த 8 டேஸுக்கும் யாருமே சிக்காகலை ஃபுட்டுனால. அது ஒன்று. யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், அப்பாடி ட்ராவல் முடிஞ்சுது, வீட்டுக்கு போய் ரசம் பண்ணி ரசம் சாதம் சாப்பிட்ணுன்னு யோசிப்போம் இல்லையா? பட் இந்த ட்ராவலில் எப்படி ஆச்சுன்னாக்க, ஐயோ நாளைக்கிலேருந்து இந்த மாதிரி ரசம் கிடைக்காதே அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான ரசம்லாம் போட்டாங்க. ஆச்சா, இது ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷேர் with the people who are watching this. And Sundar Travels was really good in many ways, especially Ashok sir. எவ்வளோ ஃப்ரெண்ட்லி, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் வி பிகேம் ஜஸ்ட் லைக் ஒன் ஃபேமிலி மெம்பர். அண்ட் த்ரூ அவுட் ஹி வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அதுக்கப்புறமா மற்ற டீமில் இருக்கிறவங்களும் சரி, ஃபுல்லாகவே அந்த கிச்சன் ஸ்டாஃபு லக்கேஜ் எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கிச்சன் ஸ்டாஃப் வந்து எப்படின்னா, இருக்குது இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சில சமயம் என்ன ஆகிடும்னா, இந்த பப்படம்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் போடுவாங்க. ஏதோ ஒன்று போடுவாங்க, 2 போடுவாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த பப்படங்கிறதுக்காக சொல்லலை. ஜஸ்ட்டு அந்த மாதிரி எந்த விஷயமானாலுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நான் வந்து சும்மா வேணால் கேட்டேன், மாம்பழ சீசனாக இருக்கே. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய பழம் கொடுத்தாங்க. இந்த பழம் நிறைய சப்ளை பண்ணிகிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, யாருக்குமே இந்த கான்ஸ்டிபேஷன், வயசானவங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலம்பரை எழுந்தோடனே சீக்கிரமாக கிளம்பி 6 மணிக்கு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடணுன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வேலையும் முடிச்சுக்கணுன்னா கொஞ்சம் சிரமந்தான். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து நிறையா பழங்கள் சப்ளை பண்ணிகிட்டே இருந்ததுனால யாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளமே வரல. டக்குன்னு காலம்பரை எழுந்து கிளம்புறதுக்கு முடிஞ்சது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சுந்தர் ட்ராவல்ஸ். I would recommend these travels for any of the other trips also. பட் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரிப்ஸும் முடிச்சிட்டேன். இன்கேஸ் இன் ஃப்யூச்சர்
எனக்கு இவங்க போடுற ட்ரிப்பில் நான் போகாத இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்க கூட தான் போகலான்னு இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.